இந்த ஒரு பாடல் 21 தடவை சொல்லி முழு நாள் விரதம் இருந்து முருகாச்சரணம் என்று அவன் நினைவாக இருந்தால் கேட்டதை கொடுக்கும் இந்த ஆடி கிருத்திகை. இது சத்தியம். இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அந்த ஒரு பாடல் என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். கந்தர் அனுபூதியில 46வது பாடல். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. அவ்வளவுதான். எவ்வளவு அழகா இருக்குன்னா, அசுரர் குலத்தை அழித்த நீ உமான்ற அம்பாளுடைய குழந்தை. நீ அம்பாளுடைய குழந்தைன்றத ஆடி மாசத்துல அப்படியே கொண்டாடி மறைநாயகனே, வேதங்களுக்கெல்லாம் தலைவன் நீ குமரா. முக்கியமான வரி என்ன தெரியுமா? என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. நீ அவளுடைய மகன். ஆனா எனக்கு அப்பா யாரு தெரியுமா? அப்பா மட்டும் இல்லடா, அம்மாவும் நீதான். என் தாயும் எனக்கு எது கேட்டாலும் என்னுடைய நல்லனவற்றை அருள் செய்யும் தந்தையும் நீ அப்படின்ற இந்த 46வது பாட்டை முருகன் கிட்ட வாய் விட்டு 6 விளக்கு ஏற்றி காலையும் மாலையும் வீட்டை சுத்தமா வச்சு 6 தாமரை நல்லா விபூதி பட்டையா வச்சு, குட்டி குழந்தைங்களாம் இருந்தா வச்சு விடுங்க. அன்னைக்கு எல்லாரும் பளிச்சுன்னு ஒரு விபூதியோட முடிஞ்சா 36 தடவை சஷ்டி கவசமா. சஷ்டி கவசம் ஒரு தடவைக்கு 20 மினிட்ஸ் 1 ஹவருக்கு ஒரு 3 தடவை அப்ராக்சிமேட்லி. நீங்க சொல்றத பார்த்தா 9 மணி நேரத்துக்கு ஆகுதே, நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவை இல்ல 6 தடவை இல்ல சண்முக கவசம் 6 தடவை, கந்தர் அனுபூதி முழுக்க இல்ல கந்தர் அலங்காரம் முழுக்க இல்ல ஒரு 6 திருப்புகள் எது சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த 46வது பாடல் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, இந்த ஒரு பாடலை அப்படியே மனமுருகி 21 தடவை முருகன் கிட்ட அழுது பாருங்க. யாராவது என்கிட்ட வந்து கைப்பிடிச்சு நீ எனக்கு அம்மா மாதிரி பசிக்குது வாங்கி தெரியானா, எனக்கு அவங்க யாருன்னே தெரியலனாலும் அந்த அம்மான்னு எனக்கு அந்த ஒரு பதவியோ அந்த ஒரு வார்த்தைக்காகவோ ஒரு உணவு தானே கேட்கறாங்க. ஏதோ ஒரு குழந்தை அம்மா மாதிரி இருக்கீங்க, எனக்கு பசிக்குது, ஒரு 2 இட்லி வாங்கி கொடுங்கன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் நமக்கே ஒரு கருணை வருதுன்னா, முருகன் கிட்ட போய் டேய் நீ தாண்டா எனக்கு அம்மா, நீ தாண்டா அருள் கொடுக்கிற தந்தை. பட் ஆன்றது சிவபெருமானுக்கு வராது. முருகன் கிட்ட அவ்வளவு உரிமை, அவன் மீது பற்று அதிகம். குழந்தையும் அவன், அரசனும் அவன் சொன்ன மாதிரி அந்த அளவு பற்றோடு இந்த ஒரு பாடலை சொல்லுங்கள். குழந்தை பாக்கியமா கிடைக்கும், திருமணமா கிடைக்கும், பிரச்சனையா ஆரோக்கியம் வேணுமா கிடைக்கும், பதவி உயர்வு, வீடு வாங்கணும், கேஸ்ல இருக்கு, எதுனாலுமே இந்த ஆடி கிருத்திகை உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை.